சுத்தமா மாயையின் தோற்றம் ஓர் ஐந்தில் வினை சுத்த வித்தை என்றும் தொழிலேறி ஞானம் குறைந்த தத்துவம் என சொல்லும் இச்சுவரம் என்றும் உத்தம கிரியையும் உயர்ந்த அறிவும் சதா ஒத்த ஒரு தத்துவமென்றும் ஓவாத கிரியையாய் உள சக்தி என்றும் மேல் உணர்வுள்ள சிவமதென்றும் ஓவாத கிரியையாய் உள சக்தி என்றும் மேல் உணர்வுள்ள சிவமதென்றும் நித்திய மகாமாயை என்னும் பிந்துவிலே நித்திய மகாமாயை என்னும் பிந்துவிலே நிலாவு சிவம் வருவதென்றும் நிற்கு நிரலறிய நினை நித்தலு நினைக்கிறேன் நிட்டையில் உணர்த்தியருளி சித்திர மலர்ச்சரண வாழ்வில் வைத்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அடியார் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். ஆன்மாவின் யாத்திரை 24 தத்துவமசி பயிற்சி பாதை 24 உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 24. இதில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடுத்த ஸ்டெப் எடுத்து கொடுக்குறாரு சுவாமி. இப்போது முதல்ல ஆரம்பிக்க நிலையில் இனிக்கும் முத்திக்கு தலைவனே தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளியுள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. முதல்ல ஆன்ம தத்துவம் 24 பார்த்தோம். ரெண்டாவது இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும் நம்மளை பற்றி. அப்போது முதல்ல ஆன்ம தத்துவம் 24 தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது வித்யா தத்துவம் 7 கடந்த பதிகத்தில் சாமி சொல்லிட்டாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதில் 24 திருச்செயல் இப்போ வரோம். 24 திருச்செயலுக்கு வரும்பொழுது சிவ தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சிவ தத்துவத்தில் 5 பகுதி இருக்குது. அந்த 5 பகுதியும் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 5ம் பூரணமாக அருவம். இது வரைக்கும் உருவம், இதுக்கு மேலே வர்றது அருவம். இந்த 31 தத்துவத்தை தான் வெளிச்சம் ஒளி தத்துவம். அது ஓங்காரம்தான். அது வெளிச்சம் ஒளி தத்துவம். அது ஓங்காரமாக நினச்சி வணங்கணும். அதைத்தான் துவித நாகபந்தத்தில் 31 தத்துவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது 31 முடிஞ்சு போச்சு. 31 ஒளி தத்துவங்களும் முடிஞ்சிச்சு. அது அம்பாளுடைய சக்தி தத்துவங்கள், அது முடிஞ்சாச்சு. 24 கூட்டல் 7 31 முடிஞ்சிடுச்சு. இப்போ 32லேருந்து பார்க்க போகிறோம். 32வது தத்துவம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அது சுத்த வித்தை. அதில் மேலேருந்து கீழே எடுப்பாங்க சைவ சித்தாந்தத்தில். இதில் கீழேருந்து மேலே எடுப்பார் சாமி. 32 சுத்த வித்தை, 33 ஈஸ்வரம், அதுக்கு மேலே
அதுக்கு மேலே 34 சாதாக்கியம், அதுக்கு மேலே 35 விந்து, அது சக்தின்னு சொல்லுவாங்க, வெளிச்சம்னு சொல்லுவாங்க, ஒளி வரும், வெளிச்சம்னு ஒளி அதில் வரும். 36 நாதம், சிவம், அது சப்தம், ஒளி, அதெல்லாம் வர்றது நாதம். அப்படி தான் எடுக்கணும். அந்த சக்தி தத்துவம் என்பது உடல் பலம், ஆற்றல் சக்தி, தொழில் சக்தி, அது இயங்குதல் சக்தி. ஒரு பொருள் இயங்கணும்னா அதுக்குரிய சக்தி ஆற்றல். சிவ தத்துவம் என்பது இயக்கு சக்தி, அதாவது சுவிட்சை போடுறோம், அது சிவம். அது சுற்றுறது, ஃபேன் சுற்றுறது, இல்லை லைட் எரியறது அம்பாள். அந்த மாதிரி சிவ தத்துவம் என்பது மூளை பலம், இருதய பலம், அறிவு சக்தி, ஞான சக்தி, இயக்குதல் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். இப்போது சிவகுமார் ஐயாவோட ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், மூளை இயங்காமல் இயக்கும்னு வரும். மூளை இயங்காமல் இயக்கும். உடலின் இடது பக்கத்தில், அம்பாளுடைய பக்கம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருதயமானது இயங்கி இயக்கும். நம்ம உடம்புலேயே 2 இருக்குது பாருங்களேன். இது இயங்காமல் இயக்கும் அறிவு சக்தி, இது ஆற்றல் சக்தி, இது இயங்கி இயக்கும். இது 2ம் சேர்ந்தால் தான் ஒரு மனித சக்தி செயல்படும். அருணகிரிநாத சுவாமிகள் கூட நாத விந்து கலாதி நமோ நமக அப்படின்னா, நாத விந்து கலை ஆதி அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதில் இதுதான் நம்ம உடம்பு இயக்கத்துக்கு முக்கியமான சக்தி. இதில் பாம்பன் சாமி சொல்லும்போது ஆற்றல் சக்தி வள்ளியம்மன்வார், அறிவு சக்தி தேவயானை அம்மன்வார். இப்போது சொன்ன இந்த 5ல் இந்த பாடலில் 32வது சக்தியை பார்க்க போகிறோம். 32வது சக்தி சுத்த வித்தை. அந்த சுத்த வித்தைன்னா என்னது? ஆற்றல் சக்தி குறைந்து, அதாவது ஆற்றல் சக்தி குறைந்து அறிவு சக்தி ஞானம் அதிகமாக இருக்கும். அவங்க உடல் பலத்தை விட மூலபலம் அதிகமாக இருந்ததுன்னா அது சுத்த வித்தைன்னு பேர். அதே ரிவர்ஸில் பாருங்க, ஈஸ்வரம்ன்ற சக்தி 33வது ஈஸ்வரம், அது என்ன பண்ணும்? ஆற்றல் சக்தி அதிகம், உடல் பலம் அதிகமாக இருக்கும். ஆற்றல் சக்தி அதிகமாகி அறிவு சக்தி குறைவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா முதல்ல ஆற்றல் சக்தி குறைஞ்சி அறிவு சக்தி அதிகமாகும், அது சுத்த வித்தை. 2வது ஈஸ்வரத்தை 33வது 34 வரும்பொழுது ஈஸ்வரத்தில் ஆற்றல் சக்தி குறைஞ்சி அறிவு சக்தி அதிகமாகும். அது ஆற்றல் சக்தி அதிகமாகி அறிவு சக்தி குறையும் ஈஸ்வரம். இப்போது சாதாக்கியம்னு ஒரு அதுக்கு மேலே 34வது தத்துவம், அது என்ன பண்ணும்? ஆற்றல் சக்தியும் அறிவு சக்தியும் சமமாக இருக்கும். ஆற்றல் சக்தியும் அறிவு சக்தியும் சமமாக இருக்கும். அடுத்தது 35 சக்தி தத்துவம்னு பேர். அது என்ன பண்ணும்? விந்து சக்தின்னு பேர். அந்த விந்து சக்தியில் என்ன ஆகும்னா பூரணமாக ஆற்றல் சக்தி மட்டும்தான் இருக்கும். எல்லாமே அம்பாளுடைய பலம் கிடச்சிச்சுன்னா எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய உடல் ஆற்றல் பலம் இருக்கும். 36வது சிவ தத்துவம், அது என்ன பண்ணும்னா நாத தத்துவம்னு பேர். அது என்ன பண்ணும்? அறிவு சக்தி பூரணமாக இருக்கும். அந்த பூரணமாக இருந்து அறிவு சக்தி பலம் பெற்று வேலை செய்யும் அவனுக்கு எல்லாத்த விட. அதில் அது 36வது தத்துவமாக இருக்குது. அப்போ 32, 33, 34, 35, 36 இந்த 5 தத்துவங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாமாயை என்பது பரவி உள்ள விந்துவை, மொத்தம் வெளிச்சமாக இருக்கக்கூடிய விந்துவை தாங்கி நிற்கிற சக்தி சிவம், அது நாதம், அது மகாமாயின் பேர். ஒரு ஆற்றல் சக்தியும் ஒரு அறிவு சக்தியும் அப்படியே பரவி நிற்கும். அது பேர் மாயை, மகாமாயின், பெரிய மாயின் பேர். இந்த ஒழுங்கை உணரும் வகையில் எப்போதும் இறைவா உள்ளத்திலே உன்னையே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நிட்டையில் இந்த நிட்டை பண்ணும்பொழுது எனக்கு நிட்டையில் உணர்த்தி அருள்வாயாக. உனது திருவடி பெருவாழ்வில் என்னை வைத்து ஆட்கொள்வாய். 2 பேருமே உள்ளதாக இருக்கும், ஜீவான்மா பரமான்மா. உனது திருவடி பெருவாழ்வில் என்னை வைத்து கொள்வாயாக.
உள்ளத்திலே எப்படி உள்ளது மாயை அப்படின்னு நம்ம பார்க்கணும். மாயை வந்து வெளியெல்லாம் சொல்கிறோம், ரைட்டு. உள்ளத்தில் எப்படி இருக்குது மாயை அப்படின்னு பார்க்கணும். மாயை என்பது இருள்னு பேர். இருள்னு கருதிக்கணும், நம்மளாக கருதிக்கணும். இருள் என்பது எப்போ இருக்கும். இருள் என்பது இல்லாத காலமே கிடையாது. இருள் பகலிலும் இருக்கும். சூரியன் வந்தாலும் இருள் என்ன பண்ணும், கிழக்கில் வந்தால் எது திசையில் மேற்கில் வரும் நிழல். மேற்கில் சூரியன் வந்ததுன்னா நிழல் நம் மனித நிழலே கிழக்கில் வரும். அதை எதிர் திசையில் வரும். அது சூரியன் நடு உச்சியில் இருக்கும் பொழுது அந்த நிழல் வராது. அந்த மாதிரி தான் ஆன்மாவின் நிழல் என்னதுன்னு சொன்னால் சாமி வந்து மாயை அப்படிங்கிறதுக்கு இது சேந்தன் செந்தமிழில் 2059 ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஒடுக்கமும் தோற்றமும் உள்ளது மாயை. ஒடுக்கமும் தோற்றமும் உள்ளது. அப்போ தோற்றமும் ஒடுக்கமும் உள்ளது. தோன்றி அழியக்கூடியது அது மாயைன்னு பேர். எதெல்லாம் தோன்றி அழியுதோ எல்லாம் மாயை தான். அப்போது உள்ளுடலின் நிழல் இருக்கு இல்லையா, அது என்னது? உள்ளுடலில் மாயை இருக்குல்ல, அது என்னது? அது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் அப்படின்னு அந்த நிழலை எடுத்துக்கலாம். சரி, முதல்ல அது என்னது? அது சமஸ்கிருத வார்த்தையில் இருக்குது. அப்போ அது என்னதுன்னு தெரிஞ்சில்ல. காமம்னா பேராசை, குரோதம்னா வஞ்சக கோபம், உலோபம்னா கருமித்தனம், மோகம்னா அதிக விருப்பம், மதம்னா கர்வம், மாச்சரியம்னா பொறாமை. அதில் இந்த ஆறும் என்ன ஆகுது? சூரியன் வந்து இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் நிழல் வருது, சூரியன் இந்த பக்கம் வந்தால் நிழல் இந்த பக்கம் வருது. அதே போல் இருக்கும்பொழுது ஞான சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் உள்ளே வழிபட்டு உள்ளே நிறுத்தும் பொழுது இந்த பேராசை, இந்த வஞ்சக கோபம், இந்த கருமித்தனம், இந்த அதிக விருப்பம், இந்த கர்வம், இந்த பொறாமைத்தனம் குறையும். அதுதான் பண்ணலாம். இதுதான் குருவர கண்ணி 3ல் சாமி என்ன சொல்கிறாரு? என்றும் எனது உள்ளே இயங்கும் விழுப்பொருளாய் நின்று அருளும் ஞான நிலையே குருபரணிங்கிறார். எல்லா காலத்திலும் என்னுடைய உள்ள குகையில் இயங்கும் செம்பொருளாய் நிலை நின்று அருள் புரியும் ஞான நிலையே குருபரணி அப்படின்னு சொல்லி குருபர கண்ணியில் 3ல் சொல்லியிருக்கார். அதில் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இந்த உள்ளூர் சிவசுப்ரமணிய சதகம் ஆன்மாவின் யாத்திரை 24 நம்ம ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது முயற்சி பண்ணலாம். இதில் பண்ணி வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.